நம்ம இன்னைக்கு சாப்பிடுற இட்லி இல்லையா, நிறைய பேருக்கு தெரியும். அந்த சிறந்த உணவு இட்லி அப்படின்னு நிறைய பத்திரிகைகள்ல வந்திருக்கு, நிறைய பேச்சுகள்ல நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த இட்லியோடைய துவக்கம் எங்க இருந்தது? சங்க காலத்துல நம்ம தமிழர்கள் சாப்பிட்ட உணவு என்ன? சங்க காலத்தில் அவர்கள் சாப்பிட்ட உணவு என்ன அப்படின்னா வரகரிசி, திணை அரிசி. இது எல்லாமே ஏடுகளில் இருக்கிறது, நானாவே பேசுறது இல்லை, இது எல்லாமே ஏடுகள்ல நூல்கள்ல இருக்கக்கூடிய விஷயம். வரகு, திணை சாப்பிட்டாங்க, நெய், புளி, கீரை, மிளகு அதிகம் சேர்த்துக்கிட்டாங்க உணவுல. இது எல்லாமே சங்க கால உணவுகள். அவர்களுக்கு பெருசா சங்க கால தமிழர்களுடைய நூல்கள்ல பெருசா அரிசிய பத்தின குறிப்புகள்லாம் கிடையாது. சரிங்க, அப்ப இட்லி எப்ப சாப்பிட்டோம் இல்லையா? இன்னைக்கு அதிகம் பயன்படுத்தக்கூடிய உணவு இட்லி. அந்த இட்லியை எப்ப சாப்பிட்டோம் அப்படின்னா விஜயநகர பேரரசு காலத்துலதான் இட்லி நம்ம கிட்ட இருக்கு துவங்குது. எல்லாருக்கும் தெரியும், நிறைய ஆட்சி மன்னர்கள் இங்க வந்திருக்காங்க. இந்த விஜயநகர பேரரசு காலத்துல நமக்கு அறிமுகமாக உணவு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இட்லி, தோசை, அதிரசம். இந்த 3 உணவு நமக்கு அறிமுகமா இருக்கு. அதை சார்ந்த பதிவுகள் நம்மளுடைய நூல்கள்ல இருக்கு. அதற்கு முன்னாடி விஜயநகர பேரரசு காலத்துக்கு முன்னாடி சோழர் காலத்துல என்ன உணவு சாப்பிட்டோம் தெரியுமா? அக்கார வடிசல் சொல்லக்கூடிய ஒரு உணவு, அக்கார வடிசல், கும்மாயம்னு சொல்லக்கூடிய 2 வகையான உணவுகள் தான் அதிகமா சோழர் கால புத்தகங்கள்ல ஏடுகள்ல கிடைக்குது. அக்கார வடிசல்லாம் என்ன? சக்கரை பொங்கல். தெளிவா சொல்றாரு, ஐயாக்கு ஒரு முறை கை தட்டலாமே. சக்கரை பொங்கல், இன்னைக்கு நாம சொல்ற சக்கரை பொங்கல்ங்கிறது அக்கார வடிசல், அந்த காலத்துல தமிழ்ல நம்ம சொன்னது. கும்மாய தெரியுமா? கும்மாயம்ங்கிறது ஒரு உணவு, இனிப்பு உணவு. இன்னைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய இனிப்புகள் எதுவுமே நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின இனிப்பு கிடையாது. ஒரு நெய் மைசூர் பாக் இல்லையா, ஒரு ஃபேமஸ் ஸ்வீட் ஸ்டால்ல இருந்து நல்ல ஒரு கடலை மாவை போட்டு நிறைய சர்க்கரையை போட்டு ஒரு நெய்யை ஊற்றி அழகா ஒரு கீ மைசூர் பாக் தயார் பண்ணலாங்க. இது நம்ம முன்னோர்கள் சொன்ன உணவா? நிச்சயமா கிடையாது. ஏன்னா இந்த கடலை மாவு, இந்த கடலை சேர்ந்த உணவுகள் இருக்குல்ல, இன்னைக்கு நிறைய மிச்சர் கடை, ஸ்வீட் கடை, கடலை சார்ந்த உணவுகள் இருக்கு இல்லையா. இந்த கடலை மாவு சார்ந்த உணவுகள் எப்ப வந்ததுன்னா இந்த விஜயநகர பேரரசு காலத்துல நமக்கு அறிமுகமாக்கப்பட்டதுதான் இந்த கடலை மாவு சார்ந்த உணவுகள். அதுக்கு முன்னாடி நம் தமிழ் முன்னோர்கள் அதை பயன்படுத்தினது கிடையாது. கும்மாயம் தான் நம் தமிழ் சமூகத்தின் இனிப்பு உணவு. எல்லார் வீட்லயும் இன்னைக்கு ஒரு விசேஷம், ஒரு விருந்து படைக்கிறீங்கன்னா கும்மாயம் இல்லாம இல்ல. உங்களுக்கு தெரியும், அதனுடைய பெயர் மட்டும் தான் தெரியாது. பாயாசம். கும்மாயம் என்னன்னா பாயாசம். அதுதான் நம் தமிழ் சமூகத்தின் இனிப்பு உணவு. நண்பர்களே, நம் தமிழ் சமூகம் மிக நீண்ட நெடிய வரலாற்றை கொண்டது, லேசானது கிடையாது. இது ஒரு அழிக்க முடியாத வரலாறு. நம் தமிழ் சமூகம் ஒரு சமூகத்தினுடைய உணவும் பண்பாடும் நாகரிகம் இது எல்லாமே ரொம்ப இரண்டரை கலந்ததுன்னே சொல்லலாம். நம் தமிழ் சமூகத்தை, நம் சமூகத்தினுடைய மரபுகளை சிதைக்கணும்னா ஒரு பெரிய ஆயுதம் எது தெரியுமா? நம் உணவு முறையை சிதைக்கிறது தான் பெரிய ஆயுதம். இதைதான் இன்னைக்கு பன்னாட்டு கம்பெனிகள் செய்துட்டு இருக்காங்க. நம்ம உணவு முறையை சிதைச்சிட்டா நம் தமிழ் சமூகத்தினுடைய மரபு, பண்பாடு, நாகரிகம் எல்லாம் மறந்து போயிடும். சோ நம் தமிழ் சமூகத்தின் உணவை நம்ம பின்பற்ற வேண்டிய கட்டாயம், சூழல் இன்னைக்கு இருக்கு. நண்பர்களே, நான் சமீபத்துல ஒரு பத்திரிக்கை ஒரு கட்டுரை எழுதுறேன், புற்றுநோய் சார்ந்த ஒரு கட்டுரை. இன்னைக்கு தெரியும், நான் படிக்கக்கூடிய காலத்துல புற்றுநோய் அங்கு ஒண்ணு இங்கு ஒண்ணுமா இருந்தது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா வீதிக்கு வீதி புற்றுநோய் இல்லையா, வீதிக்கு வீதி புற்றுநோய். அந்த புற்றுநோய் வந்ததற்கான காரணம்னு சொல்லி நிறைய ஆய்வுகளை படிச்சுப்பா. தி கேன்சர் கோட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திலே ஒரு செய்தியை ஆணித்தரமாக பதிவிடுகிறார்கள். அதை நான் சொன்னால் இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அதிர்ச்சியாக. அந்த புத்தகத்தினுடைய ஆத்தர் ஒரு வரியை குறிப்பிடுறாரு, கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செல்கள், புற்று செல்கள் ஏதோ உணவினாலேயோ மருந்துனாலேயோ நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிறது கிடையாது. ஒவ்வொரு உடம்புக்குள்ளேயும் அந்த புற்றுநோய்க்கான செல்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்றன இயற்கையிலேயே. அந்த செல்கள் புற்றுநோயாய் மாறுவதற்கு யார் ஒரு உணவையோ இல்ல வெளியிலிருந்து ஒரு புறக்காரணியோ சேர்த்து உள்ளுக்கு செலுத்தி அந்த செல்களை புற்று செல்களாய் மாறுவதற்கு யார் அந்த ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்கிறானோ அவனுக்கு தான் அந்த புற்றுநோய் வருதுன்னு சொல்லக்கூடிய ஒரு தகவல் எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இந்த இடத்திலே நாம் மரபு சார்ந்த உணவை யோசிக்க வேண்டிய கட்டாயம் இல்லையா? அப்போ நம்ம உடம்புல தூங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் செல்களை எப்படி நம்ம எழுப்பாம இருக்கிறது? அப்ப என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம மரபு சார்ந்த உணவு தேவைப்படும். நம்ம மரபு சார்ந்த உணவு நான் சொன்னேன் தெளிவா, அதனுடைய அறிவியல் பின்புலத்தை உங்களுக்கு நான் விளக்குறேன். நம்ம தமிழ் சமூகத்தில் 5 வகையான நிலம் எல்லாருக்குமே தெரியும்.
குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 வகையான உணவை நம் தமிழ் சமூகத்தில் இருப்பவர்கள் அந்தந்த நிலத்தில் வசிப்பவர்கள் அவர்களுக்கு கிடைத்த அந்த உணவு முறையை கையாண்டார்கள். ஒரு குறிஞ்சி நில மக்கள் நம்ம இன்னைக்கு சொல்றோம், மாப்பிள சம்பா அரிசி சாப்பிடு, கருப்பு கவுனி அரிசி சாப்பிடு, உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறோம். மாப்பிள சம்பா அரிசி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்களா நமக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் சொல்கிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சங்ககார தமிழர் உணவு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்துல அழகா குறிப்பிடுறாங்க, சிகப்பரிசி சோறும் உடும்பு கறியும் சாப்பிட்டவர்கள் யாருன்னா குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த மக்கள். சிகப்பரிசி சோறு இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய மாப்பிள சம்பா, குருவிக்கார், குள்ளக்கார், அந்த மாதிரியான சிகப்பு நிற அரிசிகள். அன்பர்களே, அதில் இருக்கக்கூடிய அறிவியல் பின்புலத்தையும் இந்த இடத்துல நம்ம சேர்த்து பேசணும். மாப்பிள சம்பா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, மாப்பிள்ளைக்கெல்லாம் அந்த காலத்துல அதுதான் செஞ்சு கொடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் அதற்கு பின்னாடி என்ன அறிவியல் பின்புலம் தெரியுமா? அந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியின் மேல இருக்கக்கூடிய அந்த தொலியில ப்ரோ ஆந்தோசைனிடின்னு சொல்லக்கூடிய ஒரு வேதிப்பொருள், ப்ரோ ஆந்தோசைனிடின், கிட்டத்தட்ட கிரீன் டீ இன்னைக்கு நம்ம குடிக்கிறோம் இல்லையா, உடம்புக்கு நல்லது அப்படின்னு எல்லாம் அமேசான்ல ஆர்டர் பண்ணுவாங்க, பிளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணுவாங்க. கிரீன் டீ ஒரு நாளைக்கு 3 முறை குடிங்க, 4 முறை குடிங்க. அந்த கிரீன் டீயில் இருக்கக்கூடிய அந்த உடம்பு, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய மரபணுக்கள் சிதையாமல் தடுக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. அந்த தன்மையில் இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் கிரீன் டீயை விட கிட்டத்தட்ட ஒரு 7-10 மடங்கு அதிகம். எதுல இருக்கு தெரியுமா? மாப்பிள சம்பா அரிசி, சிகப்பரிசி. இது எல்லாமே அறிவியல் பேப்பர்ஸ், நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ் இருக்கு. நீங்க அதை சார்ந்த தேடல்களோட அதை தெரிஞ்சுக்கலாம். இந்த மாப்பிள சம்பா அரிசி, சிகப்பரிசி, இந்த குருவிக்கார்னு சொல்லக்கூடிய அரிசி, குருவிக்காருங்கிறது ஒரு அரிசி வகை, அதிகப்படியான இரும்பு சத்தை கொண்டது. குள்ளக்கார அரிசி, இந்த குள்ளக்கார அரிசியோடைய தன்மை என்ன பாத்தீங்க அப்படின்னா, இரும்பு சத்தையும் அதிகம் கொண்டது. கிளைசிமிக் இண்டெக்ஸ் சொல்லுவோம். ஒரு உணவு நம்ம சாப்பிட்ட உடனே உடம்புல எந்த அளவுக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவை வேகமா கூட்டுதுங்கிறதா கிளைசிமிக் இண்டெக்ஸ். சர்க்கரை வியாதிகளுக்கு நிறைய சர்க்கரை வியாதிகளுங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு டீஸ்பூன் ஒரு சர்க்கரையை சாப்பிடுறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு சர்க்கரையை கூட்டும்னா கிட்டத்தட்ட 75-80 அளவுக்கு சர்க்கரையை கூட்டும் கிளைசிமிக் இண்டெக்ஸ். இந்த குள்ளக்கார அரிசி, சிவப்பு நீர் அரிசி, அதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா வெறும் 52 தான். நீங்க நம்ம இன்னைக்கு சாப்பிடுறோம் இல்லையா, வெள்ளை அரிசி, வெள்ளை சாதம், அந்த வெள்ளை அரிசியில செய்த உணவுகளுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 70-80 வரை. அந்த அளவுக்கு ரத்தத்தில் சர்க்கரையை வேகமாக கூட்டக்கூடிய தன்மை இந்த வெள்ளை நிற அரிசிக்கு இருக்கு. இதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு நம் சமூகத்தில் இருந்த முன்னோர்கள் இந்த சிகப்பு அரிசியை பயன்படுத்தி இருக்கார்கள். எந்த ஒரு அற்புதம்! அவர்களுக்கு கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்னன்னு தெரியாது, அவர்களுக்கு ப்ரோ ஆந்தோசைனிடின் என்னன்னு தெரியாது. அவர்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த உணவு தான் நம் உடலுக்கு நல்லது என்பதை ஆணித்தரமாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாம் இன்னைக்கு கோட்டை விட்டு நிற்கிறோம். சிகப்பு நிற அரிசிக்கு மட்டுமே இத்தனை அறிவியல் பின்புலங்கள். இது குறிஞ்சி நிலத்து மக்கள், முல்லை நிலத்து மக்கள், காடு சார்ந்த இடத்தில் வசித்த மக்கள் என்ன சாப்பிட்டாங்கன்னா, வரகரிசியும் திணை அரிசியும் முக்கியமா சாப்பிட்டாங்க. வரகு திணை இன்னைக்கு தெரியும், வரகரிசி திணை அரிசி இல்லையா, ஃபாஸ்டேல் மில்லட் அப்படின்னு நிறைய பேர் பயன்படுத்தும் திணை அரிசி. இந்த சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் ஆக சிறந்த சிறுதானியம் எது சென்றால் அது இந்த திணை அரிசி தான். இந்த திணை அரிசியினுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா 50-55, இந்த குள்ளக்கார அரிசி போலதான். ஆனா அதை சார்ந்த விழிப்புணர்வு இன்னைக்கு நம்ம ஊர் மக்களுக்கு கிடையாது. இன்னைக்கும் இந்த ஜவ்வாது மலை பகுதியில் நம்ம ஊர்ல தான் நிறைய விளைவிக்கிறாங்க திணை, சாமை எல்லாமே. இந்த திணை அரிசியை அந்த முல்லை நிலத்து மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க, வரகரிசியை பயன்படுத்தியிருக்காங்க. அதிகப்படியான புரதச்சத்து, நார்ச்சத்து, இதுல சர்க்கரையை விட புரதச்சத்தும் நார்ச்சத்தும் இந்த சிறுதானியங்கள்ல அதிகம். இந்த நார்ச்சத்துன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் தேடக்கூடிய பொருளாக மாறி இருக்கக்கூடியது இந்த நார்ச்சத்து தான். நார்ச்சத்துல 2 வகை. ஒண்ணு கரையக்கூடிய நார்ச்சத்து, இன்னொன்னு கரையாத நார்ச்சத்து. சாலிபிள் ஃபைபர், இன்சாலிபிள் ஃபைபர்னு சொல்லுவாங்க. இந்த சாலிபிள் ஃபைபர் நம்ம உணவில் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம உணவுல கலந்து ரத்தத்தோட சேர்ந்து இதயத்தை பாதுகாக்கக்கூடிய தன்மை இந்த சாலிபிள் ஃபைபருக்கு. இன்சாலிபிள் ஃபைபர், கரையாத நார்ச்சத்து என்ன பண்ணும்னா, நம்ம உணவோட கலந்து அப்படியே வெளியே தள்ளும். மலத்தை எளிமையாக வெளியே தள்ளி மலத்தை இலகுவாங்க. அதோட உடம்பில் இருக்கக்கூடிய இந்த பேட் கொலஸ்ட்ரால் நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த பேட் கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய தன்மை இருக்கு.
இதெல்லாம் திணை அரிசிக்கு இந்த மருத்துவ நன்மைகள்லாம் இருக்குன்னு முன்னோர்களுக்கு தெரியாது. ஆனா அவர்களுக்கு தெரிந்தது இந்த உணவு ஆக சிறந்த உணவு, இதைதான் நாம் எடுக்க வேண்டும், நாம் அடுத்த தலைமுறைக்கு இதை பற்றிய ஒரு அறிவை உண்டாக்க வேண்டும் என்றுதான் கருதினார். மருது நிலத்து மக்கள், நம்ம நிலத்துல வசிக்கிறவங்க, நம் நிலத்துல வசிக்கிறவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவர்களுடைய உணவு தலையாய உணவாக இருந்தது சோறு. நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, அதோட அவர்கள் எதை பயன்படுத்தினாங்க அப்படின்னா வரகரிசியை பயன்படுத்துறாங்க. அவர்கள் இந்த மருத நிலத்துல வந்து பாத்தீங்கன்னா வயல் நண்டு அதிகமா பயன்படுத்திருக்காங்க. எனக்கு தெரியும், நண்டு நிறைய கிராப் பெரிய பெரிய ஹோட்டல்லாம் வச்சிருக்காங்க. அந்த கிராபினுடைய மருத்துவ நன்மைகள் ஏராளம். அதை உணவை பயன்படுத்தியவர்கள் நம்மளுடைய மருத நிலத்து மக்கள். அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய உணவை முதன்மை உணவாக பயன்படுத்தியவர்கள் நம் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய முன்னோர்கள். நெய்தல், கடலும் கடல் சார்ந்த இடமும் சொல்லு. கடல்ல என்ன கிடைக்கும், மீன், கருவாடு, இந்த மாதிரியான உணவு அதிகமா பயன்படுத்தலாம். அவர்கள் பண்டமாற்று முறையில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த மீனை கொண்டு வந்து இந்த மற்ற நிலங்கள்ல இருக்கவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட இருந்து இந்த சிகம் அரிசியோ இல்லாட்டி வரகரிசியோ திணை அரிசியோ வாங்கி அதோட சேர்த்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த பாலை நிலத்து மக்கள் வந்து வறண்ட நிலம், அவர்கள் முழுக்க முழுக்க பயன்படுத்தினது பாத்தீங்க அப்படின்னா பண்டமாற்று முறையில தான் பயன்படுத்தினாங்க. அவர்கள் அதிகம் இறைச்சியை தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி நம் தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய நிலம் சார்ந்த உணவு முறைகள் எல்லாம் இன்னைக்கு மாறி இருக்கு. ஒரு ஆப்ல போய் ஃபுட்டு நம்ம என்ன வேணும் அப்படின்னு தட்டுட்டா அடுத்த 10 நிமிஷத்துல நம்ம வீடு தேடி வந்துடும். நம்ம வாழ்க்கை ருசியா இருந்தா போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த இடத்துல ஒரு கருத்தை நான் பதிவு செய்யறேன். ஒரு உணவு வெறும் பசி ஆற்றுவதற்கு மட்டுமே கிடையாது. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒளிபெருக்கியில கேட்டிருக்கக்கூடிய மொத்த இங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கணும். உணவு அப்படின்னா வெறும் வாய்க்கு ருசி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது முக்கிய தவறான ஒரு விஷயம். உணவு வாய்க்கு ருசி அப்படின்னா ஒரு வண்டிக்கு பெட்ரோலோ ஒரு டீசலோ போடுறதுதான், அதோட முடிஞ்சிருக்கு. ஆனால் நம்ம உணவு அதை சார்ந்து கிடையாது. நம்ம உடலுக்கு ஆற்றலை தரக்கூடியது, உடலை வளர்க்கக்கூடியது, அது அத்தனைக்கும் மேல் நம்ம உடலை அழியாமல் காக்கக்கூடியதா இருக்க வேண்டும். அதுதான் நம்ம உணவு. அப்படிதான் நம்ம முன்னோர்கள் உணவை முன்னிறுத்தினாங்க. அது எல்லாம் மாறி போயிடுச்சு. நம்ம வெறும் வாய்க்கு ருசியை மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பார்க்கலாம். அது நம்ம உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிற நிலைமை எல்லாம் மாறிடுச்சு. அந்த மாதிரி நிறைய உணவுகள், இந்த சிறுதானியங்களை பத்தி நம்ம நிறைய பேசணும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் அதிகம் பயன்படுத்தியது இந்த அரிசி சோறை தவிர சிறுதானியங்களை தான் அதிகம் பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல கம்பு சோளம்லாம் நிறைய கொஞ்சம் விழிப்புணர்வு வந்து அதை பயன்படுத்த துவங்கி இருக்காங்க. நான் சிறு வயதா இருக்கும் போதெல்லாம் கம்பு சோளத்தை எல்லாம் இங்க மாட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு உணவாக தான் இருந்தது. அதை சார்ந்த புரிதல் இல்ல. கேழ்வரகு, கம்பு, சோளம் எல்லாமே. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துவதில் மிக சிறந்த உணவுனா அது கம்பு தான். எளிமையா கிடைக்கக்கூடியது, விலையும் குறைவு, மலிவு விலையில கிடைக்கும். இந்த கம்பினுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா வெறும் 54 தான். அந்த கம்பன் களி இத்தனை பேர் சாப்பிட்டிருப்பாங்கன்னு தெரியல. இன்றைக்கும் மலையில் வாழக்கூடிய மக்கள் அதை தான் முதன்மை உணவா பயன்படுத்திட்டு இருக்காங்க. சோ ஒரு உணவு, அதற்கு இருக்கக்கூடிய மருத்துவ பின்புலம், இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம். சோளம், கம்பு, சோளம் நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா? சோளம் மக்காச்சோளம் கிடையாது, அது நம்மளோட உணவு கிடையாது. சோளம் மட்டும்தான் நம்ம உணவு. இந்த சோளம் வந்து இந்த புறாக்களுக்கெல்லாம் தீனி போடக்கூடிய ஒரு பொருளாக தான் இருந்தது. கிட்டத்தட்ட பாலை விட 2 மடங்கு புரதச்சத்து கொண்டது இந்த சோளம். இந்த கம்பினுடைய நன்மை பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். இந்த கம்பு வந்து இந்த பெண்களுக்கு வளகாப்பு சமயத்துல கம்பை வந்து வெள்ளத்தோட சேர்த்து உருண்டை பண்ணி கொடுப்பாங்க. எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அரிசியை விட 8 மடங்கு இரும்பு சத்து அதிகம் இருக்கக்கூடிய பொருள் கம்பு. இன்னைக்கு அனிமியாக்காக, ரத்த சோகைக்காக வருஷ கணக்குல மாத்திரை எடுத்துட்டு இருக்கவங்க எவ்வளவு பேர். மாத்திரை எடுத்தும் எனக்கு ரத்தம் இம்ப்ரூவ் ஆகல அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர். அப்ப உணவை மருந்தாக்க கட்டு, உணவை மருந்தாக்க மாத்தணும். என்ன மாதிரியான உணவு? கம்பு ரொம்ப எளிமையா கிடைக்கக்கூடியது. வாரத்துல 2 நாள் இந்த கம்பு களியோ இந்த கம்பு கூழோ செஞ்சு கொடுத்து. கேழ்வரகு பாத்தீங்க அப்படின்னா பாலை விட அதிகமான கால்சியம் இந்த கேழ்வரகுல இருக்கு. இது எல்லாமே நம்ம முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தினாலும் வெறும் கம்பி களியோ இல்ல சோளமோ இந்த தோசையாகோ அடையாகோ மட்டும் இல்ல, முக்கியமா அடையா எல்லாத்தையுமே பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. உதாரணத்துக்கு இந்த கேழ்வரகு முருங்கை சேர்ந்த அடையா செஞ்சாங்க. கேழ்வரகு முருங்கையும் சேர்ந்த அடை அதிகப்படியான கால்சியத்தை நமக்கு கொடுக்கக்கூடியது. முடக்கருத்தான்னு சொல்லக்கூடிய ஒரு மொழி, அதை அடையா பயன்படுத்தினாங்க. தூதுவளை அடைய பயன்படுத்தினாங்க. முசுமுசுக்கை அடைய பயன்படுத்திருக்காங்க. இந்த மாதிரி கீரைகளை அதிகம் சேர்ந்த உணவாக நம்ம முன்னோர்கள் அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க.
அதே கீரை கஞ்சி அப்படின்னு சொல்லி சங்க கால உணவுல பேசுறாங்க. கீரை கஞ்சி எனக்கு தெரிஞ்சு யாராச்சும் அதை செய்யறாங்களான்னா எனக்கு தெரியல. மேபி செய்யறதா இருந்தா ரொம்ப அது மகிழ்ச்சியான ஒரு செய்தியா தான் நான் எடுத்துக்குவேன். கீரை கஞ்சி அவ்வளவு போஷக்கான உணவு. என்ன கீரை கஞ்சி? நம்ம அரிசியை உலையில போட்டு கொதிக்க வைக்கும் போது நம்ம கீரையை சேர்த்து அதிலே போட்டு கொதிக்க வச்சிருவாங்க. அதை தான் உணவாக பயன்படுத்தியிருக்காங்க. சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கார்போஹைட்ரேட் கிடைச்சிருது. கீரைகளில் இருக்கக்கூடிய அத்தனை சத்துக்களும் ஒரே குடுவையிலே கிடைச்சிருது, ஒரே பாட்டம். சோ கீரை கஞ்சி நம்ம முன்னோர்கள் அதிகம் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கீரை அனைவரையும் அதிகமா பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம இன்னைக்கு தெரியணும், இந்த மாதிரியான உணவுகள்லாம் நமக்கு தெரியும். நம்ம இந்த மரபு சார்ந்த உணவை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய இந்த சூழல்ல நம்ம சமீபத்துல ஒரு தகவல், கிட்டத்தட்ட 11 to 16 வயது வரை இருக்கக்கூடிய இளம் வயதினருக்கு உடல் பருமன் அதிகமா இருக்கிறதா ஒரு ஆய்வு அறிக்கை வெளியாகும். 11 to 16. ஏன் பாத்தீங்க அப்படின்னா இந்த 11 to 16 வயது இருக்கிறவங்க பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சின்ன பசங்க. நம்ம எது கேட்டாலும் பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருவோம். அதான் இங்க நடக்கிற பிரச்சனை. குழந்தை சாப்பிட்டும்பா, என்னைக்கா ஒரு நாள் கேக்குது, என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே கேக்குது, வாங்கி கொடுப்போமே இல்லையா? என்னைக்காச்சும் ஒரு நாள் கேக்குது, என்னைக்காச்சும் ஒரு நாள் கேக்குதுன்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் விஷயத்தை வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா? ஒரு புத்தகத்திலே நேற்று நான் ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டேன். தி கேஸ்ட்ரோனமான்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். அதுல அந்த ஆத்தர் ஒரு வாக்கியத்தை குறிப்பிடுகிறார். எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பிறந்த நாள் கேக்குன்னு சொல்லி நீங்க உங்க பசங்களுக்கு அவங்க விருப்பப்படுறாங்க நீங்க வாங்கி கொடுக்குற விஷயம், அவர்களுக்கு நீங்க ஒரு மரண துண்டினை கொடுக்கிறீர்கள் என்ற அர்த்தம் அப்படின்னு அந்த ஆத்தர் சொல்றார். இது பிறந்த நாள் கேக்கு நம்ம வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயம், அவருக்கு பீஸ் ஆஃப் டெத் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அந்த கேக்க அதுல எவ்வளவு நிதர்சனமான உண்மை இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த பிறந்த நாள் கேக்ல எவ்வளவு, அதுல எத்தனை வேதிப்பொருட்களை கொண்டு வந்து சேர்த்து நம்ம கண்ணு முன்னாடி அழகா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இதையெல்லாம் நம் தலைமுறைக்கு வாங்கி கொடுத்து அவர்களுடைய உடலை நம்ம தெரியாம சிதைக்கிறோம். நம்ம முதலில் சொன்ன மாதிரி நம் மரபணுவை நமக்கு தெரியாமலே நம்ம அடுத்த தலைமுறையினுடைய மரபணுவை சிதைத்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் மறந்து நம் பாரம்பரிய உணவு முறையை பயன்படும். சர்க்கரைக்கு பதிலாக ஒரு நாட்டு சர்க்கரையை ஒரு கருப்பட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது ரெண்டுத்தினுடைய கிளைசமிக் இண்டெக்ஸ் சேம் தான். அதுல அத்தனை கால்சியம் இருக்கு, இரும்பு சத்து இருக்கு, இதெல்லாம் பயன்படுத்தும். சர்க்கரையை விட்டு விடுவோம். பட்டர் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட்டரை குறைச்சிட்டு நெய்யை பயன்படுத்தலாம். நெய் அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரிய உணவு. நெய்யில அத்தனை நன்மைகள் இருக்கு. அந்த நெய்யில அன்ன சுத்தின்னு பேரு. நம்ம உடம்பு குளிக்கிறோம் இல்லையா? டெய்லி நம்ம உடம்ப குளிக்கிறது நம்ம உடம்புக்கு சுத்தம் பண்றோம். நம்ம உடம்பு சுத்தம் பண்றோம். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு சுத்தம் எது தெரியுமா? நம்ம சாப்பிடுற சாப்பாடுல எப்படி சுத்தம் பண்றது? அதுல எத்தனையோ ஒரு இடத்துல பயிர் பண்ணி எத்தனையோ சூழலை தாண்டி வந்திருக்கு. அதுல கண்ணுக்கு தெரியாத உண்மைகள் இருக்கலாம், மண் துகள்கள் இருக்கலாம், எத்தனையோ விஷயங்கள் இருக்கலாம். அது எல்லாம் கடந்து நம்ம உடலுக்கு நல்லதை கொடுக்கணும் அப்படின்னா அன்னம் சுத்தி பண்ணணும். அன்னத்தை எப்படி சுத்தி பண்றது? நம்ம சித்த மருத்துவத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல் பிடி சாதத்துல ஒரு தேக்கரண்டி அளவு நெய்யை போட்டு பிசைஞ்சு அதை சாப்பிடுறது பேரு அன்ன சுத்தி அப்படிங்கிறாங்க. அந்த அன்ன சுத்தியில அந்த நெய் என்ன பண்ணுமானா, அதுல உணவுல இருக்கக்கூடிய எதா இருந்தாலும் நம்ம உடல் பாதிப்பை உண்டாக்காமல் அந்த நெய் போய் முதல்ல ஒரு கோட்டிங்கை கொடுத்துரும். அந்த கோட்டிங் கொடுத்துறதுனால அடுத்து நம்ம உணவுல இருக்கக்கூடிய நம்ம உடலுக்கு கெடுதியை கொடுக்கக்கூடிய பொருட்கள் எதுவா இருந்தாலும் நம்ம உடலுக்கு சேதத்தை விளைவிக்காமல் அழகா வெளியே. இது பேர் அன்ன சுத்தின்னு பேர். எவ்வளவு அழகா நம்ம முன்னோர்கள் நம்ம உடலை அழகா காத்திருக்காங்க. இதையெல்லாம் நாம் மறந்து விட்டு இன்னைக்கு எங்க வந்து ஒரே ஒரு கதையை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நம்மளுடைய ரஷ்ய எழுத்தாளர், எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், லியோ டால்ஸ்டாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய எழுத்தாளர், உலகம் முழுக்க போற்றப்படக்கூடியவர். அவர் எழுதுறாரு ஒரு கதையை. அந்த ஊர்ல சிறுவர்கள்லாம் ரோட்ல விளையாடிட்டு இருக்காங்க. அப்படி விளையாடி இருக்கக்கூடிய சமயத்துல அந்த சிறுவர்களுடைய கையிலே ஒரு விதையானது கிடைக்கிறது. அந்த விதையை கொண்டு போய் அந்த ஊர் மன்னனிடம் கொடுத்தாங்க. இது என்ன விதை, கொஞ்சம் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி. இது என்னன்னு பாரு. அந்த மன்னனுக்கு என்னன்னு தெரியல, ஏதோ புதுசா கிடைச்சிருக்கு, அது என்னன்னு தெரியல, ஏதோ விதை மாதிரி இருக்குன்னு. அவர் உடனே என்ன பண்றாரு, இந்த ஊர்ல விவசாயம் பண்ணவங்க விவசாயிகள் யாருன்னா இருக்கா கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற. ஒருத்தவர் என்ன பண்றாரு, ரொம்ப கல்லாடிக்கிட்டு கண்ணு சரியா அவருக்கு தெரியல, மிஷின்னு ஒரு மாதிரி கண்ணா இருக்கு. அவர்கிட்ட அந்த விதையை கொடுக்குறாங்க. அப்படியே தடவி பார்த்துட்டு அவர் சொல்றாரு, இது எனக்கு தெரியலீங்க, நான் பயிர் பண்ணது கிடையாது, ஒருவேளை எங்க அப்பா கிட்ட வேணா அதை கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரின்னு அவங்க அப்பாவை கூட்டிட்டு வர சொல்றாங்க. அவர் கொஞ்சம் உடம்பு பரவாயில்லாம நடந்து வர்றாரு, கால் தாங்கி நடந்து வர்றாரு. ஐயா இது என்ன விதை, நீங்க கண்டுபிடிக்க முடியுமா, இதை பத்தின எதனா ஒரு துப்பு கிடைச்சா சொல்லுங்கன்றாரு. அவர் இதை பார்த்துட்டு, நானும் என்னோட காலத்துல இதை நான் பயிர் பண்ணல, ஒருவேளை எங்க அப்பா கிட்ட கேட்டா அது தெரியும், அது நீங்க அவர்கிட்ட வேணா கேளுங்கன்றாரு. சரின்னு
பேரன்ல ஆரம்பிச்சு அப்பா, அடுத்து தாத்தா கிட்ட போது அந்த விதை, தாத்தா கூப்பிடுங்க அப்படின்றாரு. அவரும் பாத்தீங்கன்னா நல்ல கையை வீசிட்டு திடகாத்திரமா கிளம்பி வந்து நிக்கிறாரு மன்னர் முன்னாடி. ஐயா, இந்த விதை உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறாரு. தெரியுங்க. இது என்னதுங்க ஐயா? இது நான் தாங்க பயிர் பண்ணோம், எங்க காலத்துல பயிர் பண்ண விதை தான், இது உணவுக்காக பயன்படுத்துறதுதான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல உடனே அவர் மன்னருக்கு பெரிய ஆச்சரியம். 2 ஆச்சரியம். ஒண்ணு விதையை கண்டுபிடிச்சது ஒரு ஆச்சரியம், இன்னொரு ஆச்சரியம் அவன் பேரை கண் பார்வை தெரியாம தடுமாறிட்டு வரான், உள்ள காலம் நடக்க முடியாம தாங்கி தாங்கி வராரு. நீங்க மட்டும் எப்படி நல்லா திடகாத்திரமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டார் வயசான முதியவர். அவர் சொல்கிறார் ஒரு வார்த்தை, மன்னரே, நாங்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தோம், இயற்கை விவசாயத்தோடு இணைந்தோம், இயற்கைக்கு நாங்க நல்லது செஞ்சோம், இயற்கை எங்களுக்கு நல்லது செஞ்சுச்சு, அதனால்தான் நாங்கள் இன்றும் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்ற ஒரு பெரிய ஒரு கருத்தினை அந்த இடத்துல சொல்றாரு. மன்னனுக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இதில் எந்த அளவுக்கு நிதர்சனமான உண்மை, இந்த நிலைமையில் தான் நாம் இன்று இருக்கிறோம். நம் பேர பிள்ளைகள், நம்மளுடைய அடுத்த தலைமுறை பாதிக்கப்படக்கூடும், ஆனால் நம்ம முன்னோர்கள் எந்த அளவுக்கு வாழ்ந்திருக்காங்க, அதை கொண்டு வந்து அடுத்த தலைமுறை நலன் காக்க நம்ம நிக்க வேணும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு விஷயம், நாம் யாரையும் குறை சொல்ல முடியாது. நம் மரபு சார்ந்த உணவுகள் இன்னும் ஏறாலும், அதை பத்தி பேசினா அறிவியல் பூர்வமா நானே நிறைய பேசுறேன். ஒவ்வொரு கருப்பு கவனினா அதுல இருக்கக்கூடிய வேதிப்பொருள் என்ன, அது நம்ம உடம்புக்குள்ள போய் எந்த அளவுக்கு மருத்துவ நன்மைகளை கொடுக்குங்கிறத பத்தியுமே நான் 1/2 மணி நேரம் இந்த இடத்துல பேச முடியும். அந்த மாதிரி ஒவ்வொரு அரிசி, மூட்டு வலிக்கா கருங்குருவை அரிசி, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் பின்புலம், குள்ளக்கார சொன்னோம், குருவிக்கார் சொன்னோம், மாப்பிளை சம்பா சொன்னோம், இந்த மாதிரி கிட்டத்தட்ட 2 லட்சம் வகையான அரிசிகள் நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த இப்ப கிடையாது, இது வந்து மொஹஞ்சதாரோ ஹரப்பா நாகரிகத்தில் துவங்கிய இந்த ஒரு இது. அந்த காலத்திலே இந்த அரிசிகள் எல்லாமே பயன்படுத்தி இருக்காங்க, சிறுதானியங்கள் அதிகம் பயன்படுத்தி இருக்காங்க. அதையெல்லாம் நாம் விட்டு வச்சு இந்த வெள்ளை பொருட்களுக்கு மாறி இன்னைக்கு நோய்களுக்கு அடிமைப்பட்டு கொண்டு கிடக்கின்றோம். அதெல்லாம் உணவு வணிகமாகிவிட்டது, உணவு வணிகமாகிவிட்டது. அறமும் இல்லை, அக்கறமும் இல்லை, அக்கறையும் கிடையாது. ஒரு பொருளை நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, கிட்ட ஒரு பொருளை நான் கொடுக்குறேன்னா அதுல அறம் இருக்கணும், அக்கறை இருக்கணும். இது 2மே இல்லாத சூழலில் இன்று நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் கடந்து நம்மையும் நம் அடுத்த தலைமுறையும் காக்க வேண்டும் என்றால் நாம் மரபு சார்ந்த உணவை மீட்டெடுத்து அதை பயன்படுத்த துவங்கினால் மட்டுமே நாம் நெடுநாள் வாழ முடியும், ஆரோக்கியமான வாழ்க்கையை நீட்டிக்க முடியும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.